ட்ரூத் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும். வெற்றி பெறுவதற்கு நம்ம பிரிலிம்ஸ் படிக்கும் போதே மெயின்ஸையும் படிக்கணும் அப்படிங்கிற உண்மை உங்களுக்கு புரிஞ்சிடுச்சுனாலே முதல் உண்மையில உங்களுடைய பாதத்தை படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. ரைட். பிரிலிம்ஸ்ல என்னென்ன டாபிக் இருக்குன்னு நமக்கு தெரிய தேவையில்ல, மெயின்ஸ்ல என்னென்ன டாபிக் இருக்குன்னு நம்மளுக்கு தெரிய தேவையில்லை. ஆனா பிரிலிம்ஸ்ல உள்ள கொஸ்டினையும் மெயின்ஸ்ல உள்ள கொஸ்டினையும் நான் உங்களுக்கு கம்பேரிசனுக்கு எடுத்துட்டு வரேன். 75 கேள்விகள் ஜிகேலேருந்து வருது, 25 கேள்விகள் ஆப்டிடியூட் பிளஸ் ரீசனிங் அதுலேருந்து வருது. அப்ப மெயின்ஸ்ல இருக்கக்கூடிய கேள்விகளை பாருங்க, 150 கேள்விகள் ஜிகேலேருந்து வருது, 50 கேள்விகள் ரீசனிங்ல மட்டுமே வருது. அப்படின்னா நம்ம என்ன தலைப்பு இருக்கு, நான் மெயின்ஸுக்கு சேர்த்து படிக்கிறேன்னா படிக்கலையான்னு கூட நம்மளுக்கு தேவைப்படாது. நீங்க உங்களுடைய கான்சியஸ்ல எதை மட்டும் பதிய வைக்கணும்னா, பிரிலிம்ஸ்ல இருக்கக்கூடிய தலைப்புகள் எல்லாம் மெயின்ஸ்ல இருக்கு அப்படின்னா அதை இப்பவே நான் நீட்டா கிளியரா ஆழமாக படிச்சிருவேன். ஏன்னா நான் இங்க ஒரு கேள்விக்கு படிக்கக்கூடிய அந்த தலைப்பு மெயின்ஸை பொறுத்த வரைக்கும் 2 கேள்விகளாக மாறுது அப்படிங்கிற ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கணும். பிரிலிம்ஸ் கட் ஆஃப் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிடுறேன். 140 அப்படின்னு நான் இங்க சொல்லியிருக்கேன். 140 இருக்காது சார், அதற்கு மேலதான் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு ஒரு உண்மையை மீண்டும் சொல்லிக்கிறேன். இது நம்மளுடைய பழைய குரூப் 4 மாதிரியே குரூப் 2A மாதிரியே கிடையாது. லாங்குவேஜ் பேப்பர்ல 95 கேள்விகள் நீங்க குறிப்பதற்கு. இது மாற்றி அமைக்கப்பட்ட சிலபஸ்ல இருந்து கேட்கக்கூடிய கேள்விகள்ங்கிறதுனால நம்மளால 70 கேள்விகளுக்கு எளிதாகவோ மாடரேட்டாவோ பதில் சொல்ல முடியும். அப்ப கட் ஆஃப்ங்கிறது என்னவா இருக்கும், அதிகமாக பதில் சொல்ல வரக்கூடியதா இருக்காது. மாடரேட்டா இருக்கக்கூடிய மாணவர்கள் பதில் சொன்னதுதான் என்னவாகும், கட் ஆஃபாக இருக்க முடியும். அப்ப நம்ம என்ன செய்யறோம், பிரிலிம்ஸ்லயே மெயின்ஸ் அளவுக்கு கிளாரிட்டியா இருக்கக்கூடிய டாபிக்களை கவர் பண்ணிடுறோம் ஆழமாக ஆழ்ந்த அறிவோட. அப்ப நமக்கு ஜிஎஸ்ல 75 கேள்விகள்ல இருந்து 50 கேள்விகளுக்கு பதில் சொல்லக்கூடிய திறன் வந்துரும் அப்படிங்கிறதையும், ஆப்டிடியூட் அண்ட் ரீசனிங்ல இருந்து அட்லீஸ்ட் 20 கேள்விகள் நம்ம பதில் சொல்லிடுவோம் அப்படின்னு எடுத்துக்கிட்டா 140 கேள்விகள் தாராளமாக கட் ஆஃப்ல இருந்து நம்மளால ஸ்கோர் பண்ண முடியும். அடுத்து ஒரு உண்மை என்ன அப்படின்னா, சிஏ சோர்ஸுக்கு கான்சென்ட்ரேட் பண்ணணும். சிஏ சோர்சஸ்ல இருந்து மட்டுமே 25 கேள்விகள் பிரிலிம்ஸுக்கு வரலாம், மெயின்ஸ்ல 50 கேள்விகள் வரலாம். அந்த சோர்ஸ் என்னென்னாச்சும் உங்களுக்கு தெரிஞ்சிடணும். அந்த சோர்ஸ் என்ன அப்படின்னு சொல்றேன். பிரிலிம்ஸ் சிலபஸ்ல பாடவாரியாக எது கரண்ட் அஃபயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்கான் ஒவ்வொரு யூனிட்லையும். அப்ப நீங்க மந்த்லி கரண்ட் அஃபயர்ஸ் படிச்சிடணும். அந்த மந்த்லி கரண்ட் அஃபயர்ஸ் எப்படி இருக்கணும், யூனிட் 1லேருந்து எந்த கரண்ட் அஃபயர்ஸ் வந்திருக்கு, யூனிட் 2லேருந்து எந்த கரண்ட் அஃபயர்ஸ் வந்திருக்குன்னு உங்களுக்கு எளிதில் புரிகிற மாதிரி இருக்கணும். அப்பதான் கேள்விகளுக்கு நம்மளால பதில் சொல்ல முடியும். இரண்டாவது, தமிழக அரசோ இந்திய அரசோ அது வெளியிடக்கூடிய பட்ஜெட் நமக்கு தெரிஞ்சிருந்திருக்கணும். அடுத்து எக்கனாமிக்கல் சர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் இருக்கு, அதுலேருந்து இருக்கக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். இது இல்லாம நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பாலிசி நோட்ஸ் தமிழக அரசே வெளியிடக்கூடிய ஒரு திட்டம். அடுத்து தமிழக அரசே வெளியிடக்கூடிய தமிழரசு மேகசின். அடுத்து புதிய திட்டங்கள் பழைய திட்டங்கள் ஸ்கீம்ஸ். அப்ப இதற்கு நம்பர் கொடுத்தா 1 2 3 4 5 6 6 விதமான சோர்சஸ் இருக்கு நம்ம கரண்ட் அஃபயர்ஸ் படிக்கிறதுக்கு. ஒரு சோர்சஸ்ல இருந்து 3 கேள்விகள்னு எடுத்துக்கிட்டா கூட நமக்கு 18 கேள்விகள் அசால்ட்டாக வந்துருது. அடுத்து இன்னொரு உண்மை தெரிஞ்சுக்கணும், ஒவ்வொரு நாளும் நீங்க டெக்ஸ்ட் பிராக்டிஸ் பண்ணணும். அப்பதான் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல நேர போதாண்மை ஏற்படாது. ஒரு கேள்வியையும் நம்ம ஆழ்ந்து படித்து யோசிச்சு தேர்வு எழுதி பழகும் போது நமக்கு என்ன சார் ஆயிடும், எந்த கேள்வியையும் என்னால பதில் சொல்ல முடியும். டெய்லி செய்யற ஒரு பிராக்டிஸ் உங்களுக்கு எக்ஸாம் ஹால்ல அட்வான்டேஜ் ஆக முடியும். டெய்லி ஒரு டாபிக் படிச்சிடணும். டெய்லி ஒரு டாபிக் படிச்சாதான் சரி, சிலபஸ்ல இந்த டாபிக் இருந்துச்சு, அதை நான் படிச்சுட்டேன், அதை டிக் அடிச்சுட்டேன், அந்த டாபிக்ல நான் டெஸ்ட் எழுதி பார்த்துட்டேன் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸ் பில்ட் ஆகும். இது எல்லாம் ஒரே நாள்ல செய்ய முடியாது. இதை நீங்க ஒவ்வொரு நாளும் செய்யணும்.
இந்த உண்மையை நீங்க என்ன செய்தால் மட்டுமே பத்தாது, ஒரு முறை பிராக்டிஸ் செஞ்சால் பத்தாது, இரண்டாவது முறையும் பிராக்டிஸ் செய்யணும், மூன்றாவது முறையும் பிராக்டிஸ் செய்யணும். வெற்றிக்கு எது சார் உத்தரவாதம் அப்படின்னா பிராக்டிஸ் 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 பிராக்டிஸ்.